எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு பிகினர்ஸ் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் லுக் நான் வந்து ஜஸ்ட் 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெரி சிம்பிள், வெரி கேஷுவல் மேக்கப் லுக் இது. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு செஞ்ச மேக்கப் லுக் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீன் ஃபேஸில் இந்த மேக்கப் லுக்கை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நான் ஈக்குவலோட மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துகிறேன். இது மேக்கப் ப்ராடக்ட் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்கின் கேர். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் வெரி மஸ்ட். மேக்கப் ப்ராடக்ட் லாக்மேயோட கன்சீலர். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்தந்த ஏரியாஸ்லாம் என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸ். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஏரியாஸ் பிக்மெண்டடோ நீங்கள் அங்கங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே எந்தெந்த அங்கங்கே இருக்குல்ல, ஸோ அதே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அங்கங்கே நான் வந்து என் கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து என் கைகள் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிட்ட அப்புறம் ஒன்றுமே ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்க என் ஸ்பஞ்சை வச்சு நான் ஒன்றுமே ஒரு ஈவன் பிளெண்டிங் கொடுக்குறேன். அடுத்த ரெண்டாவது ப்ராடக்ட் லிப் அண்ட் சீக் டிண்ட். எர்த் ரிதம் என் ஃபேவரட் லிப் அண்ட் சீக் டிண்ட். இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். ஒரு இந்த லுக்கையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற்றி விட்டுரும். ஸோ எப்போவுமே ஒரு கலர் வந்து முகத்தில் ஆட் பண்ணுறது ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தை முகத்துக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு கிளாஸ் ஸ்கின் மாதிரியே இருக்கும். இதோட ஃபினிஷ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்பஞ்சில். ஆஸ் வெல் அஸ் என் உதட்டுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த மூணாவது ப்ராடக்ட் மேப்லினோட காம்பேக்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோமோ அதை செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த காம்பேக்ட் அப்படி சட்டில் ஆக்கிடும். ஸோ ஒரு சட்டிலான லுக் இது கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து மேக்கப்பை இது வந்து செட் பண்ணி லாங் லாஸ்ட் பண்ணும். ஸோ அடுத்தது ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்டெல்லாம் கருதக்கூடாது. ஏன்னா இது ஜஸ்ட் ஐப்ரோஸை நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சீப்பை வச்சு கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த 4வது ப்ராடக்ட் Lorealோட ஜெல் லைனர். ஐலைனர் இல்லாமல் நம்ம லுக்கே கம்ப்ளீட் ஆகாது இல்லைங்களா? ஸோ காஜல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஒரு திக்கான ஒரு ஐலைன் பண்ணிகிட்ருக்கேன். விங் லைனர்லாம் இல்லை, பேசிக் திக் காஜல் அதுதான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஆசைப்படுற மாதிரி அட்டக்கருப்பான என் ஃபேவரட் காஜல் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிட்ட அப்புறம் கடைசி ஃபைனல் 5வது ப்ராடக்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட். இதில் வந்து நான் ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பீச் ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு நியூட்ரல் லுக் கொடுக்கறதுக்கு இந்த ஷேட் நான் பயன்படுத்துகிறேன். ஸோ ஜஸ்ட் ஓவரால் ஒரே ஐஷேடோ, அவ்வளோவே தான். அடுத்தது இந்த ஹைலைட் ஷேட் வச்சு என்னோடய ஐப்ரோ போன், என் இன்னர் கார்னர்ஸ் இது எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அந்த ஒரு ஐஸே வந்து வேறு மாதிரி மாற்றும். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டெப் இது. எப்போவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஹைலைட்டிங் ஐப்ரோஸ், இன்னர் கார்னர்ஸ்.
ஸோ அதே ஐ ஷேடோ பேலட் வச்சு இந்த ஷேட் வச்சு நான் வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு பேலட் வந்து எவ்வளோ மல்டி ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ நிறைய ஒரு பேலட் வச்சு பண்ண முடியும். ஸோ ஹைலைட்டும் இதை வச்சு பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட் ஆட் பண்ணோடனே லுக்கு செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஹைலைட் ரொம்ப முக்கியம் ஒரு லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய 5 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு சிம்பிள் பிகினர்ஸ் மேக்கப் லுக். உங்களுக்குலாம் இந்த லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெரி கேஷுவல் லுக் இது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் பயன்படுத்தணும் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாரில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.